சென்னை அண்ணா சாலையில் நடைபாதை மோசமான நிலையில் உள்ளதால் பாதசாரிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சென்னையின் பரபரப்பான சாலைகளில் ஒன்றான அண்ணா சாலையில் பொதுமக்களின் வசதிக்காக நடைபாதை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் நடைபாதை முழுவதும் சேதமடைந்து இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நடைபாதையில் போடப்பட்ட கற்கள் உடைந்தவாறும் பழுதடைந்தவாறும் காணப்படுகிறது. மேலும் கடைகளும் குப்பைகளும் வாகனங்களும் நடைபாதையை அதிக அளவு ஆக்கிரமித்துள்ளதால் அவ்வழியாக நடக்க முடியாமல் பாதசாரிகள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். விபத்து நேரிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் நடைபாதையை சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழே விழுந்திருக்காங்க. ராஜாராம் சார், செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே டெய்லி இந்த பக்கத்து வழியில் நடந்து போயிட்டுருக்கோம். மழை நேரத்தில் ரொம்ப சிரமங்கள் இருக்குது. ஓரத்தில் இந்த வாய்க்கால் தோண்டி போட்டுவிட்டு சிமெண்ட்லாம் சரியாக போடாமல் இந்த இதில் போடாமல் இருக்காங்க சார். ரொம்ப பேர் கீழே விழுந்திருக்காங்க. செப்பல் தட்டிக்கு இது வீட்டுக்கு இதில் உள்ளே இறங்கியிருக்காங்க. கால் உள்ளே இறங்கிருச்சு. இல்லை உடஞ்சி தான் கிடக்கு. இல்லை இதே கிடையாது. ஒரு இடத்துல தான் நல்லா நீட்டாக இருக்குது. மற்ற இடத்துல ரொம்ப சிரமப்பட்டு தான் போக வேண்டியிருக்கு. அந்த மழை நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் நின்று போக வேண்டியிருக்கு சார். இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உதவியாக இருக்கும் சார். வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 18 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. மேலும் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு மொட்டையடிப்பது, படகுகளை தாக்குவது உள்ளிட்ட அட்டூழியங்களிலும் இலங்கை கடற்படை ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்கள் 18 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் தற்போது கைது செய்துள்ளனர். கைதான மீனவர்கள் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது.